இந்த நிபா வைரஸை ஜெயிப்பதற்கு என்றோ சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. பவழமல்லி நீங்க தெரியும் உங்களுக்கு. இன்னும் ஒரு சிலர் நித்திய மல்லி என்றும் சொல்லுகின்றார்கள். இந்த பவழமல்லி என்பதை இப்ப அந்த செடியையும் பாருங்க. இந்த செடியை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த செடியை பாருங்க. பார்த்துட்டு இந்த இலையை ஒரு 5 இலையை பறித்து கொள்ளுங்கள். 200 ml தண்ணி. இப்ப நீங்க செடியை பார்த்திருப்பீங்க. 200 ml தண்ணி. அதை நன்றாக கொதிக்க வையுங்கள். அந்த 5 இலையும் பிச்சு நன்றாக பீத்து போட்டு விடுங்கள். போட்டு அடுப்பை சிறுந்தீயிலே வைத்து விடுங்கள். அது நன்றாக 100 ml அது சுண்டிய பிறகு எடுத்து வடிகட்டி ஒரே அந்த கொதிக்கும் பொழுது இறக்கும் பொழுது 2 மிளகை தட்டி அதிலே போட்டுவிட்டு எலுமிச்சை பழத்தினுடைய சாறு 3 சொட்டு விட்டு கொள்ள வேண்டும் அந்த கசாயத்திலே. அந்த கசாயத்தை ஒரு நாளைக்கு 3 முறை அருந்தி வாருங்கள். ஒரு நாளைக்கு காலை, மதியம், மாலை. அதை 3 வேளை 4 வேளை கூட நாம் சாப்பிடலாம். இந்த பவழமல்லி இலை எப்பேற்பட்ட புதிய வைரசுகளையும் சாகடிக்கக்கூடிய தன்மையும் எப்பேற்பட்ட ஜுரத்தை கட்டுப்படுத்துகின்ற தன்மையும் அதற்கு உண்டு. முதல்ல பாத்தீங்கன்னா வைரஸை அழிக்கக்கூடிய தன்மை அந்த பவழமல்லிக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க. படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்குங்க. அதை பத்தி படிச்சு பாருங்க, உங்களுக்கு விஷயம் தெரியும். இன்னைக்கு சொல்லல, சித்தர்கள் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை தான் வருமுன் காப்போம் நான் இந்த எத்தனை பதிவுகளில் கொடுத்துருக்கிறேங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த பதிவுகள் எல்லாம் ஏதோ ஒன்று நடக்காதுன்னு நினைச்சு மக்கள் விட்டுறீங்க. அப்படி இல்லைங்க. இது உண்மையிலே சொல்லுகின்றேன். இது வரப்போகிறதே தடுத்தாட்கொள்ள வேண்டுமேங்கிற சிந்தனையோடு கொடுக்கப்பட்டதை ஏதோ நல்ல உள்ளங்கள் பார்க்கறாங்க, ஆனா பயன்படுத்த மாட்டாங்க. எத்தனை பேர் பயன்படுத்துவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் இந்த அவசர செய்தியை உங்களுக்கு சொல்றேன்னா, உலகம் முழுவதும் இது பாதிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை நான் சொல்றேன். பவழமல்லி எளிதில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த பவழமல்லியை போட்டு கசாயத்தெடுங்க. நிச்சயமாக இந்த நிபா வைரஸ் போன்ற எத்தனை வைரஸ் வந்தாலும் ஜெயிப்பதற்கு பவழமல்லி என்ற ஒரு பெரும் பெரும் பொக்கிஷியத்தை இறைவனும் அகத்தியரும் நமக்கு அருளி இருக்கிறார்கள். தயவு செய்து பயன்படுத்துங்கள். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஒவ்வொருவரும் ஷேர் செய்யுங்கள். மக்கள் பயனடைய வேண்டும், பலனடைய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தானே தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை என்பதை கூறி எல்லாருக்கும் இதை அனுப்பிச்சு பயனடைங்க. வளமா இருங்க. நோயை தடுப்போம். வருகின்ற வைரஸை எதிர்கொண்டு தடுக்க இருக்கின்ற அத்தனை மூலிகளையும் நான் ஒவ்வொரு பகுதிகளாக இது போன்று கொடுக்கின்றேன். இன்று நான் கண்டதினால் அவசரமாக உங்களுக்கு கொடுத்தேன். இன்னொரு செய்தியை சொல்லிடுறேன். இது நோய் வந்த பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உடன் வைத்துக் கொள்ள கருங்காலியும் வன்னிகளையும் வன்னிக்குச்சியும் உடன் வைத்துக் கொள்வதை போல வருமுன்னும் இதை அருந்தலாம். வருமுன் அருந்தினால், இப்ப சளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க. அதுல தவறெல்லாம் எடுக்கணும், அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இதை நாம் நோய் வந்தவர்களும் சாப்பிடலாம், வராதவர்களும் சாப்பிடலாம். இது வெறும் இந்த வைரஸுக்கு மட்டும் இல்ல, ஜுரத்துக்கும் சளிக்கும் கூட மகா மருந்து இந்த பவழமல்லி என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. வயதுக்கேற்ப அளவுகள் உங்களுக்கே தெரியும். அது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கொடுங்க. இந்த பவழமல்லி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பெட்டகம், பாதுகாப்பு பெரிய ஒரு மருந்து என்பதை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.